கையில வேற காசு இல்ல, என்ன படம்னு தெரியலையா, பைத்தியம் பிடிக்குதா. என்ன 500 ரூபாய் சில்லறை தானா? 500 ரூபாய்க்கு சில்லறியா? சரி குடு தர. உன்னதானே கேட்டான், என்ன கேக்குறா? நீ 500 ரூபாய் நோட்டு கொடுப்பா, நான் 500 ரூபாய்க்கு சில்லறை தரேன். ஐயா லூசா என் கிட்ட இருந்தா ஏன் உங்க கிட்ட கேட்க போறான்? இப்ப 500 ரூபாய் சில்லறை நான் தரணும், உங்ககிட்ட 500 ரூபாய் நோட்லாம் இல்லையா? இல்ல. போடா, நானே கடுப்புல இருக்கிறேன். வருதுங்க போது எனக்கு என்ன, போடா, உன்னாடி இந்த பக்கமா பார்க்க கூடாது. என்னப்பா கத்தினுக்கிற? யாரு அது? அது ஒரு பைத்தியம், அதுக்காக நம்மளுக்கு நேரத்துக்கா டே செலவு காசு இல்லைன்னா உசார் பண்ணி கொடுறான். என்னப்பா எப்பவுமே நான் தான் உங்ககிட்ட காசு கேட்பேன், இப்ப நீ என்கிட்ட உசார் பண்ணி கொடுன்ற. என்னடா பண்ணுது, அந்த அளவுக்கு நிலைமை மோசமா போச்சுடா, 10 பைசா இல்லடா. நான் மாப்பிள்ள, நான் உங்க அப்பா சோகமா பேசுறான். காசு இல்லையா, அதனால வருத்தமாக்குறாரு. ஏன்னா பேங்க் பார்த்து கொள்ள அடிக்க வேண்டியதுனா பணம் நிறைய வருமே. டேய் உங்களோட சண்டை போற அளவுக்கு எனக்கு தெம்பில்ல, எதனா ஐடியா இருந்தா கூட தேவையில்லாத பேசிக்க இருக்காத. இப்போ யாராவது வந்தாக்கா முன்னாடி உயிர்ந்துருப்பா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறோம். மாப்பிள்ள வந்து நம்ம உள்ள போயிடலாம். யாராவது வந்தா ஊய்ந்துடா, லாஜிக்கே இல்லையா. ஏனோ நினைக்கிறேன், அதை ஏனோ மறக்கிறேன். அந்த ஒருத்தன் வரா, ஊய்ந்துரு வந்துட்டான். காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இவருன்னு தெரியலப்பா, திடீர்னு வந்து கூட்டாருப்பா முன்னால. ஐயோ எனக்கு இஷ்டம் பாய்வா, எனக்கு இஷ்டம்பா. அடோ பாவி, ரத்த வெள்ளத்தோட இருக்கிறாரு, அந்த அளவுக்கு அடிப்பா. என்னப்பா பேசினுக்கிறான், அந்த ஆள் பைத்தியக்கார மாதிரி பண்ணுகிறான். நான் நந்து வந்தேன்ப்பா, என் முன்னாடி வந்து உண்டாவ ஐசி வாடு கூட்டுமாங்க, என்ன மூச்சு திணறுது. திணறான், அப்படியே கழுத்துல காலை வச்சு வச்சிருவேன். என்னடா ஏமாத்திரியா? ஹலோ, ஒரு போலீஸ் முன்னாள் தான் இவ்வளவு ரூடா பேசுறீங்க, இதெல்லாம் நல்லது இல்ல. போலீஸா? எங்க? ஏய், நான் அங்க பாத்துங்கிறா, ஐயம் போலீஸ் சுப்பிரமணியா. போலீஸ் சுப்பிரமணியா? எந்த ஊர்லயா இவ்வளவு உருண்டையா போலீஸ் இருப்பாங்க, அத மீச இல்லாம? ஐசி வாடு ஐசி வாடு. ஏய், என்ன ஐசி வாடு? நான் என்ன பண்ண உன்ன? ஐயோ எனக்கு கொலை பண்ணி என் சொத்துல அபகரிக்க பாக்குறா, எனக்கு காப்பாத்துங்க, எனக்கு காப்பாத்துங்க. யோ, ஹாஸ்பிட்டல் செலவு காசு தெரியல, உன்னை பிடிச்சி ஜெயில போட்டோமா? நேரமே சரியில்லை எனக்கு. ஏம்பா 500 தான்ப்பா இருக்குது. 500 ரூபாய் தாங்குதா? பத்தாது பத்தாது பத்தாது, 500 ரூபாய் பத்தாது. சரி, ஒரு 5000 ரூபாய் கேட்டு வாங்கிக்கோ. மாப்பிள்ள நம்ம பிரியாணி துண்ண போலாம். பிரியாணியா? டேய் டேய் டேய், எப்போ இன்னொரு 4500 ரூபாய் வாங்கிக்க அவர்கிட்ட. வந்துடுறோம் போயிடலாம். அட பாவீங்களா, வந்தது அப்படியே ஆபுக்கு போச்சுங்களா. ஏம்பா உனக்கு 4500 ரூபாய் கொடுப்பா. 4000? 500 டக்குனு கூட நான் போய் ஐசி வாட்டில படுக்கணும். இப்ப படுக்க தாண்டா போற. ஐயோ ஐயோ